சரி. சத்யாக்காவுக்கு ஏதோ பாய்சன் இன்ஜெக்ஷன் போட போறதா மாமா சொன்னாரு. அது என்ன மருந்து? நான் பார்க்கலாமா? காட்டுறேன் மேடம். இதுதான் அந்த மருந்து. இதை இன்ஜெக்ட் பண்ணா அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். டோட்டல் பிளட் கிளாட் ஆகி ஹார்ட் பம்ப் ஆகுறது நின்று கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடும். ஓ, சரி இந்தாங்க. சரி மேடம். சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? மேடம், இந்த மருந்தோட ஸ்பெஷலே கொஞ்ச நேரத்துல பிளட்டோட பிளட்டா கலந்துரும். இப்படி ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணதா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மெடிக்கல் ஃபீல்டுலயே இது பேரை ஈவில் டெத்னு சொல்லுவாங்க. ஓ, இது வரைக்கும் இந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி யாருமே பொழைச்சது கிடையாது. போஸ்ட்மார்ட்டத்திலயும் யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. இந்த மெடிசனை பத்தி சில டாக்டருங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அவங்களும் டாக்டர் தானே, தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த பாட்டில பார்த்ததும் ஊசி போட்டுக்க மாட்டேன்னு தகராறு கூட பண்ணலாம். அதெல்லாம் அவளால பண்ண முடியாது. ஏன்னா சத்யாவால கைய கால கூட அசைக்க முடியாது, பேசவும் முடியாது. இது உன்னை கொல்றதுக்காக நாங்க போடுற ஊசின்னு சொல்லிட்டே கூட போடலாம். சரி மேடம், பேஷண்ட் கூட யாரும் இருக்க மாட்டாங்களே? யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க சத்யாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவ செத்துட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. சரி மேடம். சரி வா. சரி. ஷோ, இவ வேற. மேடம், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. வாங்க வாங்க. என்ன வேணும்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்திருக்காங்க. அக்காவை செக் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. இந்த நர்ஸை நம்ம பார்த்ததே இல்லையே, நர்ஸ் மாதிரியே தெரியலையே. சரி கௌரி, நீ போய் துர்கா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. நான் அக்காவை பாத்துக்கிறேன். துர்கா அதிகாலையிலே எந்திரிச்சு அவ கல்யாணத்துக்கான வேலைய அவளே பார்த்துட்டு இருக்கா. அதனால அவளே ரெடியாகி வந்துடுவா. மேடம், டாக்டர் உங்களுக்கு பல்ஸ் பார்த்து ப்ரெஷர் செக் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வர சொல்லியிருக்காங்க. நர்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? கௌரி, நீ போய் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா போ. சரி. என்ன சத்யா, நானும் நர்ஸும் சேர்ந்து வந்ததுமே கண்டுபிடிச்சிட்ட போல. கௌரி கிட்ட கண்ணாலே ஜாட காட்டுற. அவளையே எப்படி வெளியில அனுப்புன பாத்தியா? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், உன் கதை முடிஞ்சு. உன் சாவ வச்சுதான் அசோக் துர்காவோட கல்யாணத்தை நிறுத்த போறோம். சோ உன் சாவு முடிவாயிடுச்சு. உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா பாவம், அத உன்னால சொல்ல முடியாதுல்ல. சரி, ஆசையெல்லாம் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. முடிஞ்சா அடுத்த பிறவியில நானே வந்து நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போதைக்கு குட் பை.
நர்ஸ், சீக்கிரம் அந்த ஊசியை போட்டுட்டு யாரும் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஓகே மேடம். அக்கா செத்துட்டா, அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்க மேடம். அக்கா பாய். உங்களால அசைய முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்காக உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஊசியை போட்டுடுறேன், நிம்மதியா போய் சேருங்க. கௌரி, என்ன பண்ற? சத்யாமாவை செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடு தண்ணி கேட்டாங்க, அதான் அடுப்புல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். நர்ஸ் வரதா இருந்தா சின்னையா என்கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா அதை பத்தி சின்னையா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. பெரியய்யா கிட்ட சொல்லிருப்பாரோ என்னவோ. நர்ஸ வீணாம தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? சரி, சுடு தண்ணியை நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். புரோஹிதர் வந்துட்டாரு, நீ போய் அவரை பார்த்து ஏதாவது கேட்டாருன்னா எடுத்துக்கொடு. சரி துர்கா. இந்த மருந்தை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல? ஈவில் டெத். இது பிளட்ல கலந்த 10வது நிமிஷம் வலி இல்லாம கொன்னுடும். இப்படி படுத்த படுக்கையா இருந்து நீங்க கஷ்டப்படுறதை விட நிம்மதியா போய் சேர்ந்துடலாம்ல. இந்த மாதிரி ஒரு நல்ல சாவை உங்களுக்கு இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு கண்ணை மூடி கடவுளை வேண்டிக்கோங்க. கடவுளே, யாராவது சீக்கிரம் வாங்க, என்ன கொல்ல போறாங்க. ஓஹோ, யாராச்சும் வந்து உங்களை காப்பாத்திட மாட்டாங்களான்னு வாசலே பாக்குறீங்களா? இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அடுத்து ஊசி போடுற நேரத்துல யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனாலதான். ஊசி போட்டுடலாமா? சாரி, ஒரு டாக்டரா எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆனா இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
டாக்டர் எல்லாமே பணத்துக்காக தான். குட் பை டாக்டர். யாரு? ஏய், கதவை யார் லாக் பண்ணிருக்கிறது? கதவு திறங்க. கதவு திறங்க. ஊசி தானே போட போறீங்க? எதுக்காக கதவை சாத்திருக்கீங்க? அது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன், அதான் கதவு சாத்திருந்தேன். சுடு தண்ணி கேட்டீங்கன்னு கௌரி சொன்னாலே, அதுக்குள்ள ஊசி போட போயிட்டீங்க. சுடு தண்ணி கேட்டேன், வர லேட் ஆயிடுச்சு. நான் அவசரமா வெளில கிளம்பணும், அதனாலதான் ஊசி போடலான்னு. உங்களுக்கு அவசரம்னா சுடு தண்ணி இல்லாமயே ஊசி போடுவீங்களா? ஏன் அக்கா முகம் ஒரு மாதிரி இருக்கு? அக்கா, என்னக்கா முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? அது இப்பதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சேன், அதனால கூட வேர்த்திருக்கும். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா நான் எப்ப இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்புறது? அக்கா, ஏதோ சொல்ல வரீங்க. அக்கா ஏதோ பயப்படுறாங்க போல இருக்கு. நான் பக்கத்துல இருந்துக்கிறேன், நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. சரி. இவங்க இங்க நர்ஸ், என்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட இவ்வளவு நேரமா? நான் என்னங்க பண்ணட்டும்? ஊசி போடுறதுக்குள்ள இவங்க என்ன 1000 கேள்வி கேக்குறாங்க. ஏய் துர்கா, நீ மனப்பொண்ணு, அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? இப்ப எதுக்காக நீங்க வந்த? நீ போய் ரெடி ஆகலையா? அகில் அத்தை உன்னை அப்போல இருந்து காணும் காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல சத்யாக்கா எதுக்கும் பயப்படுற மாதிரி இருக்கு. இன்ஜெக்ஷன் போடுற வரைக்கும் நான் பக்கத்திலே இருக்கேன். ஏன் அக்காவை நான் பாத்துக்க மாட்டேனா? அத்தை உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ற, புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அடம் பிடிக்கிற. போ. அக்கா, உங்க முகமே சரியில்லை. எனக்கு உங்களை விட்டு போக மனசும் இல்லை. ஆனா இன்னைக்கு சின்னையா என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. அதனால அவங்க என்ன தேடுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. முதல்ல இவங்க ஊசி போட்டு போகட்டும். தாலி கட்டி முடிஞ்சதும் நான் உங்க பக்கத்துல இருக்கேன். தாலியை கட்ட போற நேரம் தேவா மாமா உங்களை வீல் சேர்ல வச்சு மணமேடைக்கு கூட்டிட்டு வருவாங்க. நீங்க நேர்ல வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இப்போவும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்.
ஊசி போட்டதால சத்யாக்கோட உடம்பெல்லாம் துடிக்கிற மாதிரி தோணுச்சு. இது தப்பா இருக்கே. நர்ஸ், இந்த ஊசியை எதுக்காக போடுறீங்க? இந்த ஊசி சத்யா மேடம் உடம்பு அசைவு இல்லாம இருக்காங்கல்ல, சீக்கிரம் அசைவு வரணுங்கிறதுக்காக தான் டாக்டர் இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்லி அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, வாரத்துக்கு ஒரு முறை போட சொல்லியிருக்காங்க. ஏய் துர்கா, இப்ப எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? இல்லக்கா, அன்னைக்கு சத்யாக்காவோட கையை தொட்டப்போ கார் விபத்து நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுல, அதே மாதிரி ஆஸ்பத்திரியிலயும் அக்கா கையை தொட்டப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. இப்பவும் அக்கா கையை தொட்டப்போ இந்த நர்ஸ் ஊசியை குத்துனதும் அக்கா உடம்பு துடிக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் சந்தேகம் வந்து கேட்டேன். ஏ துர்கா, அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொல்லிதான் இந்த நர்ஸ் வந்திருக்காங்க. அக்காவை கியூர் பண்ண வந்தவங்கள நீ சந்தேகப்பட்டினா இவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்களா? எதையாவது உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காத. உன்னை அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொன்னல, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்புங்கிறல்ல. சரி, நீங்க ஊசியை போடுங்க. அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடு. போடுங்க. நர்ஸ், நிறுத்துங்க. நீங்க ஊசி போட வேண்டாம். ஏன் வேணான்னு சொல்றீங்க? எனக்கு என்னமோ தப்பா படுது. நான் போய் சின்னையாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அவர் வந்து சொன்னதும் நீங்க ஊசி போடலாம். ஏய் துர்கா, இப்படிதான் வீட்டுக்கு தேடி வந்தவங்கள இன்சல்ட் பண்ணுவியா? அசோக் மட்டும் வந்து என்ன பண்ணுவாரு? இவங்கள வேலையை பார்க்க விடு. வீணாக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சத்யாக்கா விஷயத்துல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். நர்ஸ், நீங்க ஊசி எல்லாம் போடாதீங்க. நான் போய் சின்னையாவை கூட்டிட்டு வரேன். அதை மீறி ஊசி போட்டீங்க, சின்னையாவை வச்சு என்ன பண்ணுவேனே தெரியாது. மேடம், இப்படி ஆளுக்கு அதிகாரம் பண்ணா நான் எப்படி ஊசி போடுறது? சரி, ஊசி போட்டா சத்யா மேடம் உடம்பு துடிக்கும்னு அந்த பொண்ணுக்கு தோணுதா சொல்றா? இவ என்ன மாய மந்திரம் தெரிஞ்சவளா? அது அவ கட்டியிருக்கிற கயிறுனால. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பண்றா? யாரோ சின்னையவ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அவர் யாரு? அது அவளோட ஹஸ்பண்ட், லாயர் அசோக். தெரியுமா உனக்கு? என்னது, லாயரா? ஆமா ஆமா, எனக்கும் அவர் இங்க வர்றது நல்லது இல்லைன்னு தோணுது. இப்ப என்ன பண்றது? ஹலோ, சொல்லுங்க மாமா. ஏய் வீணா,
நர்ஸ சத்யா ரூமுக்கு கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எதையாவது சொல்லுங்க. போனமா வேலைய முடிச்சமான்னு வர்றதே இல்ல. அசோக் வந்துட்டானா பிரச்சனை ஆயிடும். அவன் வர்றதுக்குள்ள அந்த நர்ஸ சத்யாக்கு ஊசி போட்டுட்டு போயிட்டே இருக்க சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம். சரி மாமா.